ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் ஜேர்னல் திங்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஒயிட் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை திரும்பவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்து. ஸோ திரும்ப இந்த சைடு பார்த்து ஃபோல்ட் பண்ணி ஒரு ஈக்குவல் பார்ட்ஸ் ஆட்டு பிரித்து வச்சுக்கலாம். 8 பீசஸ் கிடைக்கிற மாதிரி இப்படி பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்படி பிரித்து பார்த்தோம்னா 8 காலம்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்துட்டு பிடிச்ச பேட்டர்ன் ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் போட தொடங்கிடுங்க. ஸோ நான் 2 பேட்டர்ன் போட்டு காணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நான் போடுறத வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு போட தெரியும், ஆல்ரெடி தெரியும்னா நீங்களே போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காண்டி வரும். கமெண்ட் பண்ணுங்கள், என்னன்னாலும் தைரியமாக கிடங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டி அதை போடுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது மாதிரி நமக்கு பேட்டர்ன் பேப்பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஜேர்னலுக்கு இம்பார்ட்டண்டே இதுதான். வாங்க செகண்டை பார்க்க போயிடலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு சரசரன்னு கிளிங்க. உங்களுக்கு எப்படி கிளிக்க தோணுதோ கிழிச்சுக்கோங்க. கிளிக்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கிழிச்செல்லாம் முடிச்சுட்டேன். முடித்த பிறகு இதை மாதிரி லைட்டர் ஆர் தீ குச்சி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நம்ம பண்ணி பண்ணி ஊத போகிறோம். நான் ஊதுறேன்ல, நமக்கு தெரியல, நான் ஊதுறதை காணிக்கலை. ஸோ நான் ஊதுறேன். இல்லைன்னா என்னது ஃபேன் பக்கத்தில் வச்சுட்டு தீ காணிச்சிட்டு பக்கத்தில் போய் ஃபேனில் காணிச்சிருங்க. அது நீட்டாக வரும். ஸோ இதை மாதிரி சேர்த்து நான் பண்ணல, நான் தனித்தனியாக தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம். இதுவுமே கியூட்டா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிக்கர்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ இதை மாதிரி நான் CD மார்க்கர்ஸில் வரைஞ்சி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது ஃபுல்லுமே நான் கலர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கலர் பண்ணி முடித்த பிறகு டேப் தான் நம்ம இதுக்கு மேலே போட போகிறோம். ஸோ டேப் போட்டால் நல்லா க்ளாஸியாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ டேப் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ டேப் நான் பாதி போட்டுட்டேன். ஸோ இப்போ டேப்பும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓரங்களில் அந்த வேஸ்ட்டாக இருக்கும்ல டேப், அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாதி பேப்பரோட சேர்த்து கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் இந்த டேப் கத்திரியில் நமக்கு ஒட்டு ஸ்டிக் ஆகாது. ஸோ இப்போ நான் இதை மாதிரி கட் பண்ணியாச்சு. ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நார்மலாக நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணலாம், இல்லை கொஞ்சமாக கேப் விட்டு அதை மாதிரியே நம்ம இப்போ ஃபுல்லுமே கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. எல்லாமே க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பின்னாடி ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் டபுள் சைட் செலோ டேப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த டேப் இல்லைன்னா நார்மல் செலோ டேப்பை திருப்பி வச்சு மடித்து ஒட்டிக்கலாம். ஸோ நான் சும்மா போட்டு வைக்கிறதுனால தான் இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் 8 rupees தான் வருது. ஸோ கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, நிறைய ஸ்டிக்கர்ஸ் செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்து 2ஆக மடக்கிட்டு இதை மாதிரி டேப் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எங்கேயுமே கலையாமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம்ல. ஸோ அதுக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே தான் போடணும். பார்க்க 2யும் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி ஃப்ரூட் ஸ்டிக்கர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வரிசையாக உள்ளே போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் ஏதாச்சும் கோட்ஸ் எழுதிக்கோங்க. க்யூட் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி எதாவது எழுதிக்கோங்க. நான் க்யூட்னு மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டுட்டு இதை மாதிரி மடித்து இதில் ஒட்டிக்கலாம். தேவைன்னா திறந்து யூஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்டில் நான் போடலை, தேவைன்னா போட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னா இப்படி அழகாக எடுக்கலாம்ல.
ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போகலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை மாதிரி ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு இதை மாதிரி ஜிக்ஸாக்கை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நமக்கு 3 ஸ்டிக்கர்ஸ் செய்கிற மாதிரி ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு சிடி மார்க்கரை வச்சு நான் போடுற மாதிரி அந்த ஒவ்வொரு பாக்ஸுமே அவுட்லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இது க்யூட்டாக இருக்கும். இந்த நம்ம ஜேர்னல்லே இது முக்கியமான பார்ட். என்னோட டேட்ஸு ஏதாச்சும் எழுதிக்கலாம். ஸோ இதை மாதிரி நான் வந்து ஃபுல்லுமே போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம். Staring at herself in the mirror on the restroom door. Voices in her head that ரெண்டெண்ணம் நான் செஞ்சுருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை மாதிரி ஒயிட் பேப்பர் லீனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் நீளமாக இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே எல்லா கோட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் ஜேர்னல்ஸில் வந்து கோட்ஸ் எழுத நினைக்கிறீங்களோ எல்லா கோட்ஸுமே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். டுடே இஸ் குட் அப்படி கொஞ்சம் நிறைய எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள்ஸ் அதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை மாதிரி நான் ரெண்டெண்ணம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐடியா போகலாமா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டு சென்டரில் அந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. சர்க்கிள் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ண பிறகு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பஞ்சிங் மிஷின் தேவை. இல்லைன்னா உங்களுக்கு கையாலேயே நீங்கள் கத்திரி வச்சு கட் பண்ணிப்பீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல, பஞ்சிங் மிஷின் இல்லாமலே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். நான் ஒன்று தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறைய செஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐடியா போகலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இதை மாதிரி கொஞ்சம் தடியாக இந்த நீளமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டேப்ஸ்லாம் வேணுமோ அதை மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் டேப்பாக வைக்க போகிறதில்ல, இதே மாதிரியே தான் நேராக தான் வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து ரேண்டமாக லைன்ஸ் தான் இதுக்கு போட்டிருக்கேன். ஸோ நான் நிறைய டிசைன்ஸ் இதில் செஞ்சும் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வேற என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு இப்போ இப்படி சொல்றேன்னா வீடியோ வந்து எண்டுக்கு வேற வரப்போகுது, அதுக்கு தான் சொல்றேன். ஸோ இதை மாதிரி பார்ட் 2 வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க.